Hi hello friends, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல பேமெண்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீங்க வந்து யுபிஐ பேமெண்ட் மெத்தட யூஸ் பண்ணுவீங்க மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின்னை நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம எப்படி ரீசெட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் வழியாக நம்மளுடைய ஏடிஎம் டெபிட் கார்டை பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின்னை ரீசெட் பண்றது சொல்லிட்டு நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, அதனால தொடர்ச்சியா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து 3 டாட் கிளிக் பண்றேன். 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க பேமெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா பேமெண்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேமெண்ட்ஸ் பேஜ் கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இதுல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட் சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதுல நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ நீங்க இதுல எந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின்னை நீங்க மறந்துட்டீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, நீங்க ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சிருந்தாலும் அந்த ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கவுண்ட்டை கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட்கான யுபிஐ பின் வந்து நான் மறந்துட்டேன். இதை வந்து நான் ரீசெட் வந்து பண்ண போறேன். இப்போ அதுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல ஃபர்கெட் யுபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்கெட் யுபிஐ பின் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபர்கெட் யுபிஐ பின் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இதுல வந்து பாருங்க ரீசெட் யுவர் யுபிஐ பின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நமக்கு யுபிஐ பின்னை நம்ம ரீசெட் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு இருக்கு, ரெண்டாவது வந்து ஆதார் கார்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து டெபிட் கார்டு வழியா தான் யுபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ண போறோம். அதனால டெபிட் கார்டு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியாச்சு ஏடிஎம் கார்டு வழியாக பண்றதுனால. இப்போ டெபிட் கார்டு செலக்ட் பண்ண பிறகு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க வெரிஃபை டெபிட் கார்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுடைய டெபிட் கார்டை வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய டெபிட் கார்டில் இருக்கக்கூடிய கடைசி 6 நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெபிட் கார்டு நம்பருக்கு கீழே எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெபிட் கார்டோட வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சரியா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. மந்த் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 4 டிஜிட்ல வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய கார்டோட 6 டிஜிட் நம்பரையும் கடைசி 6 நம்பரையும் வேலிடிட்டி டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டேன். எக்ஸ்பைரி டேட்டை என்டர் பண்ணிட்டேன். கீழே பாட்டம் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுறேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து லோடிங் வந்து ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு இப்போ பேங்க் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பேங்க் சைட்லேருந்து ஓடிபி வந்து வரும். இந்த ஓடிபியை பார்த்து அதில் சரியாக என்டர் வந்து பண்ணணும். இந்த ஓடிபி வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஆகலை அப்படின்னா நீங்கள் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இப்போ உங்களுடைய மொபைலில் மெசேஜஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா பேங்க் சைட்லேருந்து அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆப்ல வந்து இருக்கும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக வந்து அந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, மெசேஜ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க இப்போ இந்தியன் பேங்க் தரப்புல வந்து அந்த மெசேஜ் இருக்கு. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். ஓகே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெசேஜ் எல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது கடைசியா வந்து இப்போ எம்பின்னு சொல்லிட்டு அந்த ஓடிபி வந்து இருக்கும். ஒரு 6 டிஜிட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி இருக்கும். 6 டிஜிட்ல அந்த ஓடிபி வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க நோட் பண்ணல அப்படின்னா காப்பி கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ண ஓடிபி வந்து இந்த பேஜ்ல வந்து நான் என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த 6 டிஜிட் ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கான ஓடிபி வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதில் வந்து ஓகே இருக்கு கீழே பாட்டம்ல. ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாருங்க செட் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு இப்போ வந்து யூபிஐ பின்னை புதிய யூபிஐ பின் வந்து செட் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கான புதிய யூபிஐ பின் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. பழைய யூபிஐ பின் வந்து மறந்ததுனால தான் நம்ம வந்து ரீசெட் பண்றோம். அதனால இப்போ நீங்க வந்து புதுசா உங்களுக்கு என்ன பின்னை செட் பண்ணுமோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு அந்த பின் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே கிளிக் பண்ணுங்க. ஓகே கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க கன்ஃபார்ம் 4 டிஜிட் யூபிஐ பின் சொல்லிட்டு கேட்குறாங்க. மறுபடியும் இதுக்கு முன்னாடி என்ன பின் என்டர் பண்ணீங்களோ அதே பின்னை திரும்ப வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண அந்த நியூ யூபிஐ பின்னை திரும்ப என்டர் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல லோடிங் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க யூபிஐ பின் ஹஸ் பின் செட் சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கான இந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நம்ம ரீசெட் வந்து பண்ணியாச்சு. அதாவது சேஞ்ச் வந்து பண்ணியாச்சு. புதிய பின் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து டன் வந்து கிளிக் பண்றேன். இப்போ இந்த பேஜ்ல வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்க புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து ஒர்க் ஆகுதா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ வந்து புதுசா செட் பண்ண அந்த யூபிஐ பின் வந்து இதில் என்டர் பண்ணி கீழே பாட்டம் இருக்கக்கூடிய ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் காமிச்சது அப்படின்னா யூபிஐ பின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக இப்படி தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின்னை ரீசெட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.